இந்தியாவின் மிக உன்னதமான ஆன்மீக தலம், பக்தி பெருக்கின் முடிவில்லா யாத்திரை சபரிமலை. ஆனால் இது வெறும் யாத்திரை மட்டுமல்ல, இது ஒரு குடும்பத்தின் உடைந்த கனவு, ஒரு குழந்தையின் தீராத ஆசை. இது ஒரு பக்தியின் நம்பிக்கை பலிக்கும் கதை, ஒரு குழந்தையை காக்க சாமியே நேரில் வந்து துணை நின்ற கதை. வாருங்கள், இந்த உணர்ச்சிபூர்வமான திரைப்படத்தின் முழு வாய்ஸ் ஓவர் கதைக்குள் பயணிப்போம். சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். சபரிமலை ஒவ்வொரு பக்தனின் இதயத்திலும் நிறைந்திருக்கும் ஓர் ஆன்மீக பயணம். பாண்டியர்கள் மதுரை மீனாட்சியை தாங்கி வந்து மலை உச்சியில் வழிபட்ட இடம் இது. அவளே ஐயப்பனுக்காக காத்திருக்கும் மாளிகைப்புறத்தம்மன் என்று பெயர் பெற்றாள். இத்தகைய பக்தி பின்னணியில் வாழும் ஒரு சாதாரண குடும்பம். வேலையில்லாத அப்பா, உழைக்கும் அம்மா, பாட்டி, ஒரே மகள். இந்த குழந்தையின் மனதில் ஒரே ஆசை, அது ஐயப்பனை காணும் ஏற்றுக்கடன். கடன் தொல்லைகள் இருந்தாலும் மகளின் ஏக்கத்தை பார்த்த அப்பா அவள் மனதை தேற்றுகிறார். இந்த வருடம் நான் உன்னை கண்டிப்பாக சபரிமலைக்கு அழைச்சிட்டு போறேன் மகளே. எவ்வளவுதான் கடன் இருந்தாலும் அப்பாவும் மகளும் கோயில் பூசாரிக்கு உதவுவதை நிறுத்தவில்லை. தேன் மிட்டாயை அன்புடன் கொடுத்து சென்ற பின் இருவரும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து பக்தியாக இருக்க தொடங்குகிறார்கள். ஆனால் அன்பான இந்த வீட்டிற்குள் கடன் என்ற விஷம் நுழைகிறது. ஒரு முரட்டு ரவுடி மூலமாகவும் மாமா என்ற நண்பன் மூலமாகவும் இந்த சிக்கல் வருகிறது. ரவுடியின் முதல் பார்வை அத்தனை மோசமானது. ஒரு நாள் கடன்காரன் கிட்ட கால அவகாசம் கேட்டு அப்பா மன்றாடுகிறார். ஆனால் ரவுடிக்கு கருணையே இல்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக ரவுடி கோபமடைந்து அப்பா முகத்தில் டீயை ஊற்றி நெஞ்சில் குத்தி தரையில் தள்ளுகிறான். அந்த குழந்தையின் கண் முன்னே 10 நாள்ல பணம் வரணும் என்று மிரட்டிவிட்டு செல்கிறான். ஊரே வேடிக்கை பார்க்க அப்பா அவமானத்தில் துடிக்கிறார். சபரிமலைக்கு கூட்டிச் செல்வதாக கொடுத்த வாக்குறுதி பலிக்காட சோகமும் அவமானமும் தாங்காமல் அப்பா உயிரை மாய்த்து கொள்கிறார்.